ஓகேங்க சார், பேக் வித் அனதர் வீடியோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருப்பீங்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் நேற்று தான் இந்த படத்தை பார்த்துட்டு வந்தேன். எந்த படம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரதீப் ரங்கநாதன் அண்ட் அனுபாமா பரமேஸ்வரன் அண்ட் கயடு லோகர் அண்ட் நம்ம கடைசியாக ஒரு ஹீரோயின் வருவாங்க. நான் பேரை ரிவீல் பண்ண விரும்பல. நீங்கள் அந்த ட்விஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக மூவியில் போய் என்ஜாய் பண்ணுங்கள். வேறு எந்த படம் இல்லை, டிராகன் படத்தை பற்றி தான் நம்ம இந்த மூவி ரிவ்யூவை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டு மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ண சொல்லிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்லாம் போடும்போது உங்களுக்கு முன்னாடி வந்து காட்டும். ஓகேவா? ஸோ படத்தை பற்றி சொல்லணுன்னா, பிரதீப் ரங்கநாதன் ஆக்டிங் வந்துட்டு வேற மாதிரி இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஸ்பேஸ் வந்துட்டு கொடுத்துருக்காரு. நம்ம டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வத் மாரிமுத்து. நம்ம விஜய் சித்து விலாக்ஸில் பார்த்துருப்பீங்க, அவங்களோட கொலாபரேட் பண்ணி வந்துட்டு இருப்பாங்க. நம்ம விஜய் சித்து அண்ட் ஹர்ஷத்து கூட நடிச்சிருக்கிறாப்புல. அவங்களோட காம்பினேஷன் வந்துட்டு தனித்தனியாக இருந்தாலும் ஆக்டிங்லாம் வேற மாதிரி இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸும் கொடுத்துருக்குறாப்புல நம்ம அஸ்வத் மாரிமுத்து அவர்கள். பிரதீப் ரங்கநாதன் ஒரு சில சீன்ஸ்லாம் வந்துட்டு நம்ம லவ் டுடே படத்தில் அந்த மாமா குட்டி வரும், அந்த ஒரு சீன்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த ஒரு சீனில் ரியாக்ஷன்லாம் வேற மாதிரி கொடுப்பாரு. தலைவன் மிரட்டி விட்டாப்புல. நீங்கள் யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த படத்தை, டிராகன் மூவியை கண்டிப்பாக போய் பாருங்க. முக்கியமாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், கப்புள்ஸ் அண்டு வேலையில் இருக்கிறவங்க எல்லாருமே போய் பாருங்க. இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு இது வரும். ஸோ நிறைய ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் இந்த படத்தை போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பிரதீப் ரங்கநாதன் வந்துட்டு இந்த மாதிரி காலேஜில் வந்துட்டு ஒரு கேங்ஸ்டர் ரவுடி மாதிரி, சும்மா ஸ்மால் டான் அந்த மாதிரி ஒரு படமே பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்ல, மீசைய முறுக்கு கதையா, இல்லை டான் 2 கதையா, இல்லை வந்துட்டு நண்பன் காலேஜ் அந்த ஸ்டோரியா, நிறையா ரெஃபரன்ஸ் நம்ம பண்ணலாங்க. பட் ஆனால் நீங்கள் போய் உங்களுக்கா ஒரு ஒப்பீனியன் கிடைச்சாதான் நீங்கள் போய் அந்த ஒரு இது பார்க்க முடியும், என்ஜாய் பண்ண முடியும். ஸோ ரிவ்யூ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு வேற மாதிரி போகும், செகண்ட் ஆஃப் வந்துட்டு அதை விட வேற மாதிரி போகும். எப்படி வந்துட்டு நம்ம பிரதீப் ரங்கநாதன் எல்லாமே சமாளித்து காலேஜில் இருந்து வேலைக்கு போய், வேலையிலேருந்து காலேஜுக்கு மறுபடியும் போய், காலேஜுக்கு அங்கேருந்து அவரோட லவ்வை வந்துட்டு மெயின்டைன் பண்ணி, அங்கேருந்து ஒரு ட்விஸ்ட்டு வந்து எப்படியோ போய் கதை வேற மாதிரி இருக்குது. ஆனால் கதை வந்துட்டு புதுசாக இருக்குது. புதுசாக இல்லாமல் எல்லாமே ஒரு மாதிரி கலந்த ஒரு மிக்ஸாக இருக்குது. ஸோ இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக தேட்டரில் போய் மறக்காமல் என்ஜாய் பண்ணி பாருங்கள், ஃபேமிலியோடு போங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா புது ஹீரோயின்லாம் சொல்ல முடியாது, ஆல்ரெடி அறிமுகமானவங்க தான், கயடு லோகர். அவங்களோட ஆக்டிங் வேற மாதிரி இருக்குது. அண்ட் கடைசியாக ஒரு ஹீரோயின் வருவாங்க, அதை நான் சொல்ல விரும்பலை, சொல்லவும் மாட்டேன். ஏன்னா நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள், அதான் ட்விஸ்ட்டு, வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 5 அவுட் ஆஃப் 4.5 நான் கொடுப்பேங்க. வேற மாதிரி இருக்குது இந்த படம். என்ன சொல்ல, நீங்கள் தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள் சொல்லிட்டு இந்த பார்த்தீங்கன்னா வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தான் நான் உங்கள் விளாக்ஸில்லா ஸ்டுடியோஸ் சைனிங் ஆஃப்.